படம் முடிஞ்சிருச்சு ஒரு வழியா. அம்மா உசாரையா உசாரு. செகண்ட் ஹாஃப் போட்டாங்க உள்ள போனா அடுத்த பாட்டு ஓடி நிக்குது கைஸ். ஐயோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 பாட்டு, செகண்ட் ஹாஃப்லயும் பாட்டு, உள்ள நுழையறான் இன்டர்மிஷன் முடிச்சுட்டு அங்கேயும் பாட்டு. மியூசிக் தம்மனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போடலாம் மியூசிக். ஆனா இந்த அளவுக்கு ஆனா வந்து ஓகே அவங்க அப்பாவோட அந்த இதெல்லாம் கொஞ்சம் உள்ள போட்டிருக்கனால இதயம் முரளி அப்படின்னோடனே அந்த ஃபீல்ட்ல நஷ்டம் போல. சரி ஓகே, ஒரு டைம் பாஸ் பண்ணும், எதுவுமே வீட்டுல வேலை இல்ல, ஒரு ஒரு டிஃபரெண்டான படம் இந்த படம். டிஃபரெண்டான படம். உசாரையா உசாரையா தான். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜே ப்ரோஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களை ஞாபகம் இருக்கா? ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நியூ விலாகோட வந்திருக்கோம். என்னன்னா வந்து சேம் அதே 7 ஸ்கிரீன் சினிமாஸ் தான் வந்திருக்கோம் இன்னைக்கும். என்ன விலாக் சொல்லி? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதயம் முரளி அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பாக்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமா, ஒன் சைடு லவ் பேஸ் பண்ண சப்ஜெக்ட்னு சொல்றாங்க. சரி போய் பாத்துருவோம் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு தான் ரிலீஸ் படம். இன்னைக்கு தான் ரிலீஸ். ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு சூடா வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்க. ஓகே காய்ஸ், படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஆனா இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் என்னன்னா சீக்கிரமா வந்துட்டோம் தியேட்டருக்கு. ஆமா, இந்த வாட்டி வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு படத்துக்கு. ஆல்ரெடி பார்க்கிங் போயிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே காய்ஸ், வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்பதான் கைஸ் முடிச்சிட்டு வந்திருக்கோம். அரைச்சமாவே அரைச்சுக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஐயோ, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ரொம்ப ஓகே. சைல்ட்ஹுட் இதெல்லாம் கொஞ்சம் காமிச்சாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து 3 பொண்ணு பாக்குறாரு கைஸ். 3 பொண்ணுக்கும் 3 பாட்டு வந்துருது. 4 பாட்டு வந்துருது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 4 பாட்டு வந்துருது. பாட்டுக்கு மேல பாட்டு, பேக் டு பேக் 10 மினிட்ஸ் ஒரு பாட்டு வருது. என்ன பண்றதே தெரியல. சரி நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆமா, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க. செகண்ட் ஹாஃப் போட்டாங்க உள்ள போனா அடுத்த பாட்டு ஓடி நிக்குது கைஸ். ஐயோ கைஸ், வணக்கம். படம் முடிஞ்சிருச்சு ஒரு வழியா. அம்மா உசாரையா உசாரு. கைஸ், படம் வந்து முடிச்சிட்டு இப்பதான் வண்டி எடுத்துட்டு வெளில வந்தோம். ஒரு மாதிரி ஒரு ஓகேஷான படம். குட் ஃபீல் மூவி கிடையாது, பட் இருந்தாலும் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஒருத்தன் வந்து லவ் சொல்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ போறான். இன்ட்ரோவர்ட் தானே. ஸோ இன்ட்ரோவர்ட் வந்து எவ்வளோ ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து லவ் சொல்லுவாங்களே, அந்த டைம் எவ்வளவு நர்வஸா இருக்கும். அந்த ஃபீல் வந்து காமிச்சிருக்காங்க படத்துல. பட் அது வந்து ஒரு பொண்ணு வச்சு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. 3-4 கேரக்டர் கொண்டு அதை படம் போது அது போர் அடிச்சது. அது ஒரே ஒரு இது ஹானஸ்டான ரிவ்யூ. மிச்சப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கங்க காமெடி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமா, காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. இவர் அதர்வா நல்லா நடிச்சிருக்காரு. படம் அவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சாங்க. ஆமா, ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஓகே தான். மியூசிக் தம்மனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போடலாம் மியூசிக். ஆனா இந்த அளவுக்கு இல்ல, அவரு வந்து மியூசிக் அந்த படத்துல டைரக்டர் சொல்றதுனால அவர் செய்வாரு. படம் வந்து பாட்டு எத்தனை பாட்டு, 7-8 பாட்டு வந்து பாட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 பாட்டு, செகண்ட் ஹாஃப்லயும் பாட்டு, உள்ள நுழையறான் இன்டர்மிஷன் முடிச்சுட்டு அங்கேயும் பாட்டு. கொஞ்சம் பாட்டை வந்து நிறையவே கம்மி பண்ணிருக்காங்க. பாட்டெல்லாம் வந்து இவ்வளோ பாட்டாவே வந்து 10 நிமிஷம் சீன் வருது, 10 நிமிஷம் கழிச்சு பாட்டு வருது. சோ அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் படத்துல. ஆமா, அதுக்கப்புறம் வந்து படம் எதிர்பார்க்காத மாதிரி எங்கெங்க போகுது. இந்தியாவுக்குள்ளேயே போகுது, யூஎஸ் போகுது, திருச்சி போகுது, மதுரை போகுது. இது யூஎஸ் வந்து பேச்சுலர் பார்ட்டி யூஎஸ் போறாராம். அது வந்து சரி ஓகே, எந்த அளவுக்கு இது வந்து பாசிபிள்னு தெரியல. இந்த மேபி இந்த ஜெனரேஷன்ல வந்து கிட்ஸ் இப்படி இருக்காங்களா, இல்ல வந்து இருக்கிறத வந்து அப்படி காட்டியிருக்காங்களான்றது நம்மளுக்கு தெரியல.
பட் அந்த பழைய ஜெனரேஷன்லாம் வந்து கொஞ்சம் காமிச்சிருக்காங்க இந்த படத்துல 90s அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு அந்த சீன்ஸ் அந்த பழைய நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் கொஞ்சம் வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸ்கூல் போனது, நம்ம டியூஷன் போனது, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஆமா. ஸோ படம் ஓவரால் ரேட்டிங் பாத்தீங்கன்னா பாதி 5 out of 10. ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. பார்க்கலாம். ஒரு குட் ஃபீலா குடுக்குற மூவி கிடையாது. பட் ஸ்டில் ஒரு டைம் பாஸ் பண்ணும். எதுவுமே வீட்ல வேலை இல்ல. ஒரு டிஃபரெண்டான படம் இந்த படம். டிஃபரெண்டான படம். உசார் ஐயா உசார். அதான் அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் சொல்றது இல்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. ஆமா. பெங்களூர் தெரியலைங்க. இதான் பெருங்களத்தூர். போயிட்டு யூ டர்ன் போடுங்க அவ்வளவுதான். ஆமா. ஓகே ஜி. வழியெல்லாம் கேக்குறாங்க நம்ம கிட்ட. வீடியோ பேசிக்கிட்டு இருக்கோம் வந்து இவ்வளவு பெரிய ஹைவேல நம்மளதான் கேக்குறாங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஹெல்பிங் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். சோ அதனால வந்து எந்த சரி ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் ஒரு டிஃபரெண்டான படம் பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பாருங்க. ஐயா சாரி பாத்துக்கோங்க. சரி, இதுக்கு மேல வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சரி, அதுக்கப்புறம் இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்னொன்னு சொல்லணும். இவரு அதர்வா வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாப்ல. ஒரு மாஸ் ஹீரோவா வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம். இது வந்து இவருக்கு செட் ஆகல இந்த படம், உண்மையில சொல்ல போனா. ஆனா வந்து ஓகே, அவங்க அப்பாவோட அந்த இதெல்லாம் கொஞ்சம் உள்ள போட்டிருக்கனால இதயம் முரளி அப்படின்னு அந்த ஃபீல்ட்ல நஷ்டார் போல. சரி ஓகே. இப்ப வந்து நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். நம்ம வந்து எனக்கு இன்னும் வந்து அது மீள முடியல. நீ சொல்லு. நம்ம வந்து ஜேப்ரோஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 சாங்ஸ் கிட்ட நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லேட்டஸ்ட் லிரிக்கல் வீடியோ எல்லாம் போய் தானடி சாங்கோட லிரிக்கல் வீடியோ வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம். வர புதன்கிழமை 6 மணிக்கு ரிலீஸ் பண்றோம். அந்த சாங் வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் அவுட் ஆகல. ஆமா. சோ அதனால நம்ம லிரிக்கல் எங்க சேனல்ல வந்து அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணாதனால ஒரு நியூ சேனல்ல போயிட்டு ரிலீஸ் பண்ணோம் நாங்க. அந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம சைடுல வந்து ரீச் ஆகலன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட பேசி கொஞ்சம் பெர்மிஷன்லாம் வாங்கி எங்க சேனல்ல ஒரு லிரிக் வீடியோ மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்களும் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரிலீஸ் ஆகுது. சாங் 6 PM ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் அவங்க மறக்காம அடுத்த வரைக்கும் கேட்க வந்துட்டாங்க. எல்லாரும் மறக்காம சாங் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, கேட்டுட்டு சொல்லுங்க. உண்மையிலே ஒரு ஃபீல் குட் லவ் ஃபீலியர் சாங் இது. நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த லிரிக் வீடியோ வந்து அந்த பேக்ரவுண்ட்ல பார்த்து ஃபீல் பண்ணலாம். அந்த ஃபீல் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் பேக்ரவுண்ட்லாம் சூஸ் பண்ணிருக்கோம். நாங்களே தான் பண்ணோம். ஸோ வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 15th வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அவ்வளவுதான் கைஸ், சாங்கை சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த vlogல் உங்களை சந்திப்போம். இதயம் முரளி ஒரு பை. ஓகே கைஸ், இதோட ஜேப்ரோஸ் சைனிங் ஆஃப். டாடா, see you, டேக் கேர், குட் நைட். ஓகே, நாங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பாய்.